ரிஸ்க் எடுக்கிறதுனா சீக்கிரமாக எடு, வயசான பிறகு எடுக்காது. இப்போ காலேஜில் இருக்கும் போதே ரிஸ்க் எடு. ஓகே, உன்னால் முடிஞ்சா 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ரைட்? முடிஞ்சால் பார்ட்னர்ஷிப் பண்ணு. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு 30-35 முடிச்சுடணும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணு. ஃபெயில் ஆகிட்டியா, ஃபெயில் ஆகிட்டியா, உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டானா? இதை இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நம்ம காலேஜ் போகும்போது ஒரு 3 கோல் செட் பண்ணேன். இந்த கோலை 3த்தையும் அச்சீவ் பண்ணி தான் நான் வெளியே வரணுன்ற ஒரு பேட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம் கிரியேட்ஸ் வீக் மென், வீக் மென் கிரியேட் பேட் டைம்ஸ். He said, son, I really like you. So I asked him why. அன்றைக்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். சூப்பர். I asked, why sir, why do you want? No. Everybody comes with parents, you came alone அப்படின்னாரு. உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் ஆல் டே ஃபோக்கஸ் இஸ் ஸ்டடீஸ், வீட்டுக்கு வந்தால் வீடியோ கேம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது பெருசாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஹரி நட்ராஜன், மை கிரேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் மென்டர். உங்கள் ஃபாதர் உங்கள் மேலே டஃப்பாக இருக்கார் அண்ட் இட் கேவ் யூ த ட்ரைவ் டு ப்ரூவ் இன் ராங். இன்கேஸ் அவர் லவ்விங்காகவும் இருந்திருந்தார். தே செட் உங்களுக்கு டிகிரி இல்லை. ஓகே, I was so dejected in my life. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் மணி பாட்காஸ்ட்டில் நான் என்னோட பேர் பிரதீப், சிஇஓ பிடிஎம்ஏ சொல்யூஷன்ஸ். நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். யார் அப்படின்னா டாக்டர் சக்கோஷன் மாதை. ஒரு சாதாரண 12th ஃபெயில் ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போது he has a PhD in franchise management, மாஸ் மென்டார், ஏகப்பட்ட ஆண்டர்ப்ரனர்ஸை மென்டார் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் he is the COO at நேச்சுரல்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா. அதில் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் he is handling it. இவரை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு லிங்க்டின்ல பார்த்து ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணலாமா சார்னு. he immediately responded, gave me a call and said, ஓகேப்பா பண்ணலாம், ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கிளிக் ஆனோம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அவரோட ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு சாதாரண 12th ஃபெயிலான பையன்லேருந்து 30+ இயர்ஸ் ஃப்ரான்ச்சைசிங்கில் இருந்து பல ஆண்டர்ப்ரனர்ஸை க்ரியேட் பண்ணி, அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஹீ இஸ் அ ஃபேமிலி கவுன்சிலர். ஸோ பல பேர்த்த டிவோர்ஸஸ்லேருந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இன்றைக்கி அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம். பல விஷயங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவரோட ஸ்டோரி, செகண்டு ஃப்ரான்ச்சைசிங் பற்றி, பிஸ்னஸ் பற்றி, எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறது, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்கிறவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசிங் யூஸ் பண்ணி, இதெல்லாமே பேச போகிறோம். அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு அவரோட ரிலேஷன்ஷிப்ஸ், எப்படி ஒரு ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறது, ரிலேஷன்ஷிப்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை பற்றி ப்ராபப்ளி தனி பாட்காஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பாட்காஸ்ட்டை. உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். அதாவது பேசிக்காக உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து இப்போது 30+ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ரான்ச்சைசிங் ஃபீல்டு, அதுவும் இல்லாமல் பிஹெச்டி, இப்போது நேச்சுரல்ஸோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ஸோ இது எப்படி நடந்துச்சு? ஐ வாஸ் பார்ன் அண்ட் ரைஸ்ட் அப் இன் சென்னை. சென்னையில் தான் நான் வளர்ந்தது, படித்ததெல்லாம். ஈவன் தோ ஐ எம் மலையாளி. ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே செட்டில் ஆனாங்க, சென்னையில் செட்டில் ஆனாங்க. மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி கால் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதில் ஹி வாஸ் ஒர்க்கிங் அண்ட் வி ஆர் 3 boys. ஸோ ஐ எம் தி எல்டஸ்ட் சன் and I have 2 brothers. One is a businessman and one is the VP of a bank in the US. Oh, great. I studied in Tambaram. Okay. And a school called Carly Assembly School. And I lived in Saidapet. Okay. So I used to travel from Saidapet to Tambaram, study there. அந்த டைம்லாம் எப்படி நீங்கள் ட்ராவல்லாம்? ட்ரெயினில் போவோம். ஓகே. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு 45 minutes ஆஃப் ட்ராவல், half an hour ஆஃப் வாக். ஏன்னா அந்த காலத்தில் ஆட்டோஸ்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ we used to walk, go to school. And I did my 12th in this school. And in fact I actually failed. அந்த டைம் ஃபெயில் ஆகும்போது how did you feel? I felt miserable. Okay. Why I felt miserable அப்படின்னா, I was a sportsman. Okay. So I was very active in school. எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நீங்கள்? I was a Kho player for the Tamil Nadu state.
சூப்பர். So I played for Tamil Nadu. I was in NCC. மீ டூ சார். ஐ வாஸ் இன் என்சிசி. So then I was in NSS. I was a volleyball player. Played hockey for the school. Played cricket for the school. Played cricket for the districts actually. So did a lot of activities. And finally when it came, I failed in maths ஓகே. with very small margin. But I could not come out of the house. வீட்டிலேருந்து வெளியவே வர முடியல அந்த காலத்தில். ஏன்னா ஃபெயில் ஆகிட்டோன்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அடி பின்னிடுவார். ஸோ ஐ காட் ரியலி வேக்ட். ஏன்னா ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் வெரி ஹை. வித் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஐ குட் நாட் ரீச் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவர் வந்து சிஎம்சி வெள்ளூரில் அப்ளிகேஷன்லாம் வாங்கி டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஹீ மேட் மீ டு ஸ்டடி. பட் சம்ஹவ் I failed in maths. I don't understand why. But there's a plan for all these things. எக்ஸாக்ட்லி. So the 2 years ஒரு இனிஷியல் ஒரு 1.5 months நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு I'm a Christian and I go to church. Everybody will ask, ஃபெயில் ஆயிட்டியா, ஃபெயில் ஆயிட்டியா, ஃபெயில் ஆயிட்டியா, உங்கள் பையன் ஃபெயில் ஆயிட்டானா. இதை வந்து இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நம்ம we don't want to come out and see the world. I was feeling very miserable that I disappointed my parents. என் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இழிவு. எங்கள் அப்பா வந்து ஐயா அந்த காலத்தில் there was no vehicles. He used to cycle, go to work 45 minutes, 1 hour cycle பண்ணி he used to actually bring money to the house to educate 3 of us. Okay. Not a very big family but very small You were family. the elder? I'm the eldest son in the family. Okay. ஸோ பெருசே ஃபெயில் ஆகிட்டா அப்புறம் சின்னதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த காலத்தில், அது ஒரு இது இல்லையா, ப்ரெஷர். ஆமாம். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி மிசரபிள். அந்த ஒரு மூமெண்ட்டில் தென் வாட் டிட் யூ வாட் ஐ டிட், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 90s early 90s வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பிகேம் வெரி பாப்புலர். ஓகே. ஸோ ஐ செட் டாடி நான் வந்து சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு சைதாப்பேட்டிலேருந்து அடையாருக்கு. அன்றைக்கி ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று இருக்கும். அந்த சைக்கிளில் என்னென்னா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா இதுதான், காலையில் போயிட்டோன்னா யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் அண்ட் ஐ ரியலி லைக் கோபால் ப்ரோக்ராமிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோபால் ப்ரோக்ராமிங் ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஃபீலிங் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேயே வந்து பிக்கப் பண்ணுவாங்க தோஸ் டேஸ். ஸோ ஐ தாட் எனக்கு வந்து ஒரு அப்போ வந்து சிவா பிசின்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த காலத்தில். அந்த சிவா பிசிலேருந்து ஐ காட் அ ஜாப் சேயிங் தட் யூ வில் பிகம் அ சேல்ஸ் பர்சன் ஆர் அ கம்ப்யூட்டர் பர்சன் ஃபார் தட் கம்பெனி. ஓகே. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா 12th ஃபெயிலு, பட் ஆனால் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு, இனிமேல் நான் படிக்க போவேண்டா. ஸோ ரொம்ப ஜாலியாக ஐ கேன் க்ரோ அப் பிகாஸ் கம்ப்யூட்டர்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். கோபால், ஐ வாஸ் அ குட் ப்ரோக்ராமர் இன் கோபால். சூப்பர். ஸோ ஐ தாட் தட் வில் பி வெரி குட் அப்படின்னு இருக்கும் பொழுது when it came to the final situation, they said உங்களுக்கு டிகிரி இல்லை. ஓகே. I was so dejected in my life. Then I said, what do I do? I was trusting this guy. எங்கேயுமே அப்ளிகேஷன் போடலை. எந்த காலேஜில் அந்த கம்பெனி அந்த போஸ்ட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் ஐ வாஸ் கேரிட் அவே பை தட். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க, எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக ஆல் த மேஜர் காலேஜஸ் ஐ அப்ளைட். அந்த காலத்தில் ஒரு அரியர் இருந்து திருப்பி போனால் எங்கேயுமே கிடைக்காது. வெரி டஃப் தோஸ் டேஸ். ஸோ அரியர் பார்த்த உடனே அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ ஐ அப்ளைட் ஃபார் எம்சிசி. அங்கே வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணேன். ஓகே. ஒரு வெறி என்னென்னா 12th படித்தேன். ஸோ கண்டிப்பாக ஐ வாண்ட் டு மேக்ஸ்லேயே ஐ வாண்ட் டு ப்ரூவ். இப்போ நீங்கள் மேக்ஸ் இதுக்கு அரியர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே நீங்கள் 12th முடிச்சிங்க? மேக்ஸ் முடித்தேன். ஓகே. முடிக்க தான் செய்யணும்ல, முடிக்காமல் நம்ம போக முடியாது. ஸோ ஐ டுக் சம் கோச்சிங் அகெயின் அண்ட் தென் ஐ டுக் எக்ஸ்ட்ரா கோச்சிங் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் 12th. பட் அகெயின் ஒரு வைராக்கியம் என்னென்னா அந்த சப்ஜெக்டை எடுத்து காட்டி எங்கள் அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அடி வாங்கினது அப்படிப்பட்ட அடி. அந்த அடியை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னா அதுலேயே எடுக்க. எங்கள் அப்பா கேட்பார், இந்த ஒன்று மேக்ஸ் வரலையே, எதுக்கு எடுக்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி பேப்பர் புரட்டிகிட்டு இருந்தேன், தினத்தந்தி.
பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மேட்டவாக்கத்தில் இருக்குது இந்த காலேஜ். காயிதே மில்லத் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பொட்டக்காடு. இன்றைக்கி அந்த இடத்துல இடம் கூட கிடையாது, அப்படி வளர்ந்துருக்கு. ஏர்லி 90s. ஐ டிட் நாட் இன்வைட் எனிபடி டு கம். ஐ செட் நான் போயிட்டு வரேன், நானே போய் நான் அப்ளிகேஷன் போட்டுடுறேன். ஸோ ஐ வெண்ட் ஆன் மை ஓன். இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ப்ரொடெக்டட் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தேன். ஈவன் தோ பாய்ஸாக இருந்தாலும் அவ்வளோ ப்ரொடெக்டடாக வளர்ப்பாங்க எங்களை. ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஓனாக நான் இறங்கி இதை பண்ணுறேங்கிறது பெருசாக ரொம்ப ஒரு இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. ஸோ ஐ வெண்ட் ஆன் மை ஓன் ஓகே டு த காலேஜ் போனால் யாருமே இல்லை, வெறும் பிரின்சிபல் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார், காலியாக இருக்குது. I walked in and this man was wearing a suit and a tie. And I felt so comfortable with this man. அவரோட உட்காந்து பேச ஆரம்பிச்சு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். He said, son, I really like you அப்படின்னாரு. So I asked him why. அன்றைக்கே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். சூப்பர். I asked, why sir, why do you want? No. Everybody comes with parents, you came alone அப்படின்னாரு. I said, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, எனக்கு காலேஜுக்கு நான் வந்தால் என்ன இருக்குது? So he said, he gave me a recommendation letter to the அன்னைக்கு எம்ஏ லத்தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ. he was the chairman of the college, secretary of the college. அவருக்கு ஒரு he is giving a recommendation letter saying that I want this boy, don't take any donations. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அது மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விதத்தில் ஒரு பயம். ஏன்னா ஒரு ஒரு ப்ரூவ் பண்ணணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் உள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது நான் எப்படி ஃபெயில் ஆனேன்? ஓகே. 10th I had some 6, I had 80% score. ஓகே. I was a good student. How could this happen? அந்த ஒரு கொஸ்டின் உள்ளேயே சர்ச் இருந்துகிட்டே இருந்தது. பட் இட் ஹேப்பன்ட். இனி நான் என்ன பண்ண முடியும்? பட் ஆனால் ஐ நீட் டு ப்ரூவ் டு பீப்புள் அரவுண்ட் மீ அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம் இருந்ததுனால ஐ வெண்ட். சேம் டே ஈவினிங் ஐ வெண்ட் டு சி மிஸ்டர் எம்ஏ லத்தீஃப். எவ்ரிபடி செட் ஹி வில் டேக் லாட் ஆஃப் மணி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ வாக்ட் இன், ஹி ஆஸ்க் மீ டு, ஹி வெல்கம் மீ இன்சைட். இந்த லெட்டரை பார்த்து முடித்த உடனே ஹி சைன்ட் அண்ட் செட் go ahead அப்படின்னாரு. Done. I did not see anything. Straight away I went to college, paid exactly my fees. It was a very big turning point in my life. A lot of travel that I have to do. But I was by the time I became very pious, Okay. very pious, very religious, because one step I got knocked. But at the same time inside வந்து எப்பவுமே achievement driven இருக்கும். இதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். Do you hate failure? I really hate failure. Okay. I hate failure, but now I don't hate failure. Okay. Why is that? Because failure is not everything in life. I'll tell you my story as we continue. Sure. I failed a couple of times. Okay. But I've come back again. Because failure is only a stepping stone to success, people say. I've never experienced that, but when I sit down and see it now, I recognize that we don't have to feel sad when we fail because it's a learning experience. fail I give up பண்றவங்க they go and forever. But நான் அந்த வைராக்கியத்தோட திருப்பி கம்பேக் கொடுக்கறவங்க they always get stronger and they get better and better and they work towards, they start using the brain, they are using the physical fitnesses. You do something to get back to that position and say okay, you're stable. Okay. So I joined college, BSc Mathematics. Very interesting. First year was very interesting for me because I liked the college. Lot of eucalyptus trees. ஒரே யூக்கலிப்டஸ் மரமாக இருக்கும், காலியாக இருக்கும், பொட்டக்காடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை காக்கையில் கரிமலை அனுப்பணுண்டா அப்படின்வாங்க சின்ன வயசில். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹேப்பன். காலையில் போனோன்னா ஈவினிங் ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 1.5 hours நாங்கள் வெயிட் பண்ணோம். டு கெட் பேக் ஹோம் 8:30 ஆயிரும் சில நேரத்தில். ஆனால் ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட் இந்த ஃபஸ்ட் இயர். ஒரே ஒரு பேப்பர், ஃபஸ்ட்டு பேப்பர் மேத்ஸ் பேப்பர் மட்டும் அரியஸ், பாக்கி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். சூப்பர். அண்ட் த ஹோல் காலேஜ் வாஸ் டாக்கிங். த ப்ரொஃபஸர்ஸ் very happy by saying, look,
நம்ம காலேஜில் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே பேப்பர் தான் வச்சுருக்கான், ஸோ அவன் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது. பட் ஆனால் எக்ஸாம் டைமில் உட்காந்து படித்து Okay. ஐ வில் மேக் ஷூர் தட் ஐ கிளியர் So மை you பேப்பர்ஸ். outworked. Yeah, I put a lot of efforts during that time, but I was a sportsman. So I was the cricket vice captain for the college. I was the captain for hockey and played Kho for Madras University. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் மைண்ட் செட் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். It is because that's how, sports is not that easy, right? You have to compete with everybody. புரியுது. So competitive spirit is always inside. And goal orientation. So I want to tell you 3 things that I set my goals when I joined college. College போகும்போது ஒரு 3 கோல் செட் பண்ணேன். இந்த கோலை 3த்தையும் அச்சீவ் பண்ணி தான் நான் வெளியே வரணுன்ற ஒரு டிரைவ் இருந்தது. ஒன்று வந்து ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார் தமிழ்நாடு. ஓகே. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆடுறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது, எதையாவது ஒன்றில் இருடா, அதையா நல்லா பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய ஹைட் அவ்வளோ பெரிய ஹைட் கிடையாது. ரெண்டாவது, நான் சர்டன் ரிலீஜியஸ் இதில் நான் அஃபினிட்டி கிடையாது. புரியுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் போனால் நான் இப்படி இருந்தால் தான் நான் கிரிக்கெட்டில் போக முடியும். எஸ் எஸ். ஸோ தட் வாஸ் த வே இட் வாஸ் ஏர்லியர், ரைட்? இப்போ கொஞ்சம் ஈவன் நவ் இட் இஸ் லைக் தட், பட் தேர் ஆர் சம் பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால் ஐ டிசைடட் இண்டிவிஜுவல் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளேட் கோகோ. ஸோ கோகோவில் வந்து if you are very agile and athletic and you have skills, you can survive. So I played for Madras University and then Tamil Nadu I played. Great. And I represented Tamil Nadu at the Goa Nationals. It was 89 and that was the first goal that I set. The second goal I set was I want to be in RDC, right? Republic Day Parade. Okay. In NCC, right? So I was the under officer of the college. So if I'm an under officer, I have a ability to lead a team of people. So my drill was excellent. I was an athlete, so I run long distances. And my drill was excellent. So I had an opportunity to represent Tamil Nadu contingent in 1990, which won the runner-up banner that year. Okay. And I was the இருக்கிறதுலையே அந்த பெரிய அந்த கண்டிஜென்ட்டுக்கு நடுவில் 2 பொண்ணுக்கு நடுவில் நிற்க வைப்பாங்க. சூப்பர். டு சிக்னல் நான் தான் நடுவில் இருப்பேன். ஸோ ஷார்ட் மேன், பட் தெர் வர் 2 telegrams which were sent against me to be removed from NCC that day not to go to Delhi. Okay. Why do you think that? யாரோ, okay, somebody who did not like me kept on sending telegram to the contingent commander saying that remove this guy. But the contingent commander was so impressed that I used to play drums, I used to do athletics, I used to run 6 kilometers flat, 18 minutes I used to run those days. 18 minutes I used to finish 6 kilometers. My drill was excellent. They couldn't do anything. More than that, it was God's ordained time that I was to go to Delhi because I had set very clear direction for myself. So this is the second goal I achieved. Super. The third goal I set was to become the chairman of the college. Okay, interesting. So I like politics and I also wanted to be the leader. So your NCC skills actually drive you to become a good leader. Leadership qualities are built இல்லையா? அங்கேருந்து தான் நம்ம வந்து நிறைய leadership quality pick பண்ணும். True. So you got to be tough, you got to be very, very friendly. The same time, you think differently because you're in a war situation. You're trained to become a real hero in the armed forces. Yes. That was really an amazing experience for me. So from there, I decided to become the chairman of the college. So I stood for elections and I became the general secretary of the college. And that was, those days, in Chennai, if you are a secretary, you get a free bus pass. Okay. ஒரு பஸ் பாஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். பிகாஸ் கல்லிகளை அடித்து உடைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பஸ் பாஸ் கொடுப்பாங்க.
So I used to be traveling in all the buses with free bus passes. Lot of, power. People will always be around you. சூப்பர். You feel puffed up, right? You have that feeling of. ம். So, but something, there's always a vacuum inside. ஓகே. The vacuum is, what if I leave this college? Will these boys come? ம். So life churned after college. அதில் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்கள் மேக்ஸ் இங்கே முடியல, இங்கே வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறீங்க. பட் உங்களோட 3 கோலுமே இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அகாடமிக்ஸ். Absolutely. So எனக்கு வந்து, that's a good question that you asked me, because academic was not my focus. ஓகே. But I have to do these things because to cover up what I lost. But at the same time, I also have to finish graduation and get out. Otherwise, my father will get angry again. ஷியோர். But that 3 years gave me life to learn the toughest things in life. உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ஆல் தே ஃபோக்கஸ் இஸ் ஸ்டடீஸ். வீட்டுக்கு வந்தால் வீடியோ கேம்ஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது பெருசாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. வாட் டு யூ திங்க் அபவுட்? Sports is very important. ம். Today morning, I was talking to a very ordinary person, meaning somebody who's actually ironing ஓகே. my clothes. So 2 days varala. I asked him what happened. So he said, my wife is sick. And so I said, sir, you seems to be very nice. It's not general, the Dobby that who comes, but he's slightly கொஞ்சம் next level steam Okay. engine, Okay. steam ironing-லாம் வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. So I said, what do you do? I mean, பசங்க என்ன அப்படின்னு கேட்டேன். So he said, my daughter's finished her engineering. My son is actually a sports psychologist. ஓகே. I said, I like that subject. ம். So in sports, if you take, there are different fields today. ம். So sports is not just playing sports. You can become an entrepreneur in sports, right? By having a shop with all these kids. You still love sports, right? அஃப்கோர்ஸ். So sports ஆடணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக. You understand what I'm saying? புரியுது. You like to drive car, ம். but you can't afford to go and do racing. But you can have a mechanic shop. புரியுது. But you still are passionate about that mechanical items. ம். You get the picture now. ஸோ எல்லாருமே நீங்கள் உடனே ஸ்போர்ட்ஸ்னோட ப்ரொஃபஷனலாக ப்ரொஃபஷனலாக ஓடணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் எவ்வளோ கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, ஓகே. அதை டிசைட். ஆனால் ஸ்போர்ட்ஸினுடைய அதே சுற்றி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டர்ஃப் போடலாம். புரியுது. அதில் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. ஸோ இஃப் யூ ஹேவ் பேஷன் டு ஸ்போர்ட்ஸ், அந்த காலத்தில் நீ ஆடினா தான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகும். இன்னைக்கு அப்படி கிடையாது. எனிதிங் கேன் பி டர்ன்ட் இன்டு. எனிதிங் கேன் பி டர்ன். இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் humongous and plenty in India. India is a beautiful market. Passion. What is the passion that you have for a particular subject or a particular industry? அதை தெரிந்தெடுத்து அதில் வந்து டாப்பாக வரணுன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபெயிலியர் இஸ் நாட் failure is not the end of the road. And I'm a classical example of what I. So you asked me, BSc mathematics எடுத்திருக்கீங்க, but I don't like maths. I'm a management guy. I love management, leadership, training, sports. I love these things. So my career went, so I finished college and then I moved on to my first job as a computer teacher. ஓகே. இப்போ அங்கே மிஸ் பண்ணது நீங்கள் திருப்பி இப்போ டிகிரி வாங்கிட்டு I moved to 1990. I completed my degree. 87, 90 I finished my degree. 90 I started working. I started with a very small job. எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன கம்பெனியில் எனக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக என்ன ஜாயின் பண்ணுறாரு. 750 rupees salary per month. அந்த டைமில் அது எந்த மாதிரி ஒரு salary? Decent salary. Okay. So again the drive, 750 normal salary. நார்மல். எப்போவுமே எனக்கு வந்து ஒரு டார்கெட் ஓரியன்ட், ஒரு கோல் ஓரியன்டாக தான் இருப்பேன். இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும்.
அது எதனால் வந்தது எனக்கு தெரியாது. மேபி அந்த ஃபெயிலியர்னால வந்ததோ எனக்கு தெரியல. ஃபெயிலியர் அதுவும் இல்லாமல் உங்களோட ஸ்போர்ட்ஸ் காம்படிட்டிவ் மைண்ட் செட் இதெல்லாம் கம்பைன் ஆகிருக்கலாம். இருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ வெண்ட் ஃபார் திஸ் ஜாப். ஐ டென்ட் லைக் த ஜாப் பிகாஸ் டேட்டா என்ட்ரி காலையிலேருந்து. பட் தட் கம்பெனி ஹேட் ஓடி. ஓகே. ஓவர் டைம். நீங்கள் அந்த வேர்டே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓட்டினா தெரியாது. இந்த காலத்தில் பசங்களுக்கு ஓட்டினா தெரியாது. இட்ஸ் ஓவர் டைம். ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ, காலையிலேருந்து டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு முடிஞ்ச உடனே பிரிண்டர் ஆன் பண்ணி விடுவேன். ஏன்னா அந்த டேட்டா எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஒரு 2 hours ஓட்டுவேன். ஐ கெட் டபுள் த சேலரி. ஓகே. ஸோ 750 1500 rupees வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். பிகேம் மேட் வித் மணி. அதாவது பணம் சம்பாதிக்கணும். அந்த ஜாப்ல தான் அந்த ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் வந்த உடனே ஐ ஒர்க் எக்ஸ்ட்ரா. சண்டே ஒரு நாள் தான் கிடைக்கும் ஹாலிடே. அது கூட யூனோ மார்னிங் ஏதாவது முடிஞ்சால் 3 hours போய் ஒர்க் பண்ணுவேன். பட் ஐ நெவர் என்ஜாய்ட் இட். ஓகே. இட்ஸ் நாட் வெரி. தட்ஸ் வென் ஐ டிசைடட் தட் மை மதர் செட். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா உனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டுடைய நெவ்யூ கம்ப்யூட்டரில் இருக்கான், நீ வை டோன்ட் யூ டாக் டு ஹிம். ஸோ ஹீ செட் இஸ் கம்மிங் டு see me. அதனால் ஐ டுக் அப் அ ஜாப் வித் அ கம்பெனி கால் டேட்டா சாஃப்ட்வேர் ரிசர்ச் சென்டர் in Chennai, 6 Smith Road in Chennai, and started becoming a faculty. I mean, those days computer education was taught in schools by private people, not by the government people. So early 90s, so I joined the computer revolution in India and started teaching computers to kids. But I never liked being in the same class. Teacher stays in the same class, but every year the student changes. அது எத்தனை வருஷம் நீங்கள்? அது 1.5 years தான். அதுக்கு மேலே என்னால் தாக்கு முடிக்க முடியல. ஸோ ஐ டென்ட் லைக். பட் த ஸ்கூல் தட் ஐ வெண்ட் ஹேட் பியூட்டிஃபுல் வாட் யூ கால் பிளே கிரவுண்ட். ஓகே. அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் வர் வெரி குட். ஸோ நான் பிடி மாஸ்டருக்கும் எனக்கும் காம்படிஷன் வச்சுக்கிட்டேன். அவர் நீங்கள் வந்து எந்த கிளாஸ் ஒன்று எடுத்து, ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை. பிகாஸ் ஐ வாஸ் அ நேஷ்னல் கோகோ பிளேயர். I told the PT master, 7th standard students எங்களுக்கு கொடுங்க, 9th standard student நான் அடிச்சு காட்டுறேன். ஓகே. அங்கேயும் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட். சூப்பர். ஸோ ஐ டுக் தேட் ஆஸ் அ சேலஞ்ச். 7th standard ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். எனக்கு தேவையில்லாத வேலை. பட் சின்ஸ் ஐ லைக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் ஐ லைக் தி வாட் யூ கால் தி கிரவுண்ட், ஐ டுக் திஸ் ஆஸ் அ சேலஞ்ச். 7th standard பசங்களை வச்சு 9th standard பசங்களை பீட் பண்ணேன். Super. That became a talk of the college school at that time. Did you like teaching? I love teaching. Okay. I love teaching what I like to, what I know I want to teach others. That's what I'm doing right now. But I love teaching. I love management. So it's not that math or science or, no, I want to teach management, what I know I want to teach others. Okay. So career started like that, and then I moved on to become, I love ties. So I used to wear ties. Okay. This passion happened while at failure time, 12th standard failure time, I had a doctor friend. His name is Mani. I don't know where he is right now. I used to go to his clinic. அவருடைய கிளினிக்கில் போயிட்டு ஏறி அந்த ஒரு இது போட்டிருப்பார், ஒரு ஷீட் போட்டிருப்பார், அதில் பேர் ஏறி உட்காந்துருப்பேன். Huge guys. Those days, the medical representatives were very smart looking people. Okay. Very solid. Science. They're all science graduates. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேட் எல்லாமே பிகாம் பிஎஸ்சி தான், பிஏ எல்லாருமே வைக்கிறாங்க இன்னைக்கு. ஆமாம். It's no more a profession kind of a thing. So science graduates மட்டும் தான் எடுப்பாங்க. Okay. And these are like Glaxo plus Pfizer, very big companies. Those are the people who will come. So I used to watch them use their flip charts and explain to the doctor. அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ்லாம் வந்து கிளாஸாக இருக்கும். சூப்பர். ஸோ இதை கேட்டு I wanted to also become like them.
டிட் தே வேர் டைஸ்? தே வேர் wearing ties. ஓகே. ஸோ எனக்கு டைஸ் வந்து ஸோ அவ்வளோ. அங்க பார்த்துட்டு தான் ஓகே நான் டை வேர் பண்ணணும் ஆமாம். அப்படிங்கிற ஸோ அந்த டை தான் சேல்ஸ் பர்சன்ற அந்த கான்செப்டை உள்ளே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அண்ட் ஐ வாண்டட் டு பி இன் சேல்ஸ் பிகாஸ் ஐ லவ் ஸ்பீக்கிங். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கன்வின்சிங். ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஐ லவ் இட். கான்செப்ட்ஸ், தியரிஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்ம சொல்லி ஒருத்தர் புரிய வைக்கணும்னா, எஸ்பெஷலி கான்செப்ட் சேல்ஸ். சேல்ஸில் வந்து 2 சேல்ஸ் இருக்குது. ஒன் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் சேல்ஸ் அண்ட் ஒன் ப்ராடக்ட் சேல்ஸ். ரைட், ஐ லவ் கான்செப்ட் சேல்ஸ். ஏன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி உங்ககிட்ட விற்கணும். ஓகே. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். ஸோ ஐ லவ் தட். கஷ்டமானதை செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ franchising is one of the difficult things because you're actually the customer is actually not seeing the benefit. பட் எடுத்தா பெனிஃபிட் வரணும்னு சொல்கிறத வந்து அவன் மைண்டில் வேலை செய்யணும் நம்ம. ஓகே. ஓகே. ஸோ ஐ became a salesperson with that company and I started selling computer education in those days. விற்க ஆரம்பித்தேன். But 6 years I worked for this company, grew up in the ladder. இப்போ என் டைமே இப்போ புதுசாக வர்றவங்க எந்த ஸ்கில் நான் கற்றுக்கலான்னு நான் கேட்கும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்பர் 1 என்னென்னா லேர்ன் சேல்ஸ் அப்படிங்கிறது. அது ஒருத்தனோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே சமயத்தில் த ஆட்டிடியூட் ஆஃப் அ சேல்ஸ் பர்சன். Watching people, Hari Natarajan, my greatest first mentor, was a class salesperson. I salute him always. எங்கே போனாலும் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். என்னை வளர்த்தவர் அவர் தான். அப்படி சேல்ஸ் சொல்லிக் கொடுப்பார். அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவருடைய டைக் வேர் பண்ணுறது, ஷூ பாலிஷ் பண்ணார்னா முகம் தெரியும். த வே ஹீ கண்டக்டட் ஹிம்செல்ஃப் இன்றைக்கும் மறக்கவே முடியாது. ஹி வாஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அன்றைக்கி வந்து MBA ஸ்கூல்ஸ்க்கு போக முடியாது, வெரி டிஃபிகல்ட். Unless you are at that level, you can't go. So 1990 to 2000 I did not study. பட் நீங்கள் சேல்ஸில் இருந்தீங்க. அப்போ I was in sales. How many years were you in sales? I'm still in sales. அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் சேல்ஸ்னு சொல்லுவோம். இஃப் we are convincing a partner to be with us, it's sales. Correct. If we are negotiating a deal, it's sales. If we are talking with our parents, it's It's sales. a sales. Everything is sales. Yeah. That's a beautiful point that you said. Yes. Whatever you do is sales. Exactly. அதை புரிஞ்சு அந்த எசன்ஸ் உள்வாங்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். And it's a very powerful skill. It's very powerful skill. ஸோ அந்த கம்பெனியில் எத்தனை வருஷம்? அதில் ஒரு 6 years I 6 was years there. you were in 6 sales. years, the very first 6 years I was in sales. Okay. Did some amazing work in Andhra Pradesh. So I moved to Visakhapatnam. Visakhapatnathil job 1990 I am going. So I was very sad when I was leaving home. அதாவது வீட்டை விட்டு போனோம். My childhood was not very a happy childhood. Okay. Even though இதெல்லாம் இருந்தாலும் my father was a terror. Okay. அவருக்கு ஒரே ஒரு கோல், பையன் டாக்டர் ஆகணும், அவ்வளோதான். அதனால் படி தான். ஸ்போர்ட்ஸ்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் யூ டிட் ஸ்போர்ட்ஸ். ஐ டிட் ஸ்போர்ட்ஸ். அதுதான். அதில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஓகே. எங்கள் அம்மா வந்து காலையில் நான் ஓடணும், சாப்பாடை கட்டி எப்படியாவது ஒரு முட்டை இடத்துல வச்சு அவனுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இருக்குப்பா, அவன் காலையிலே போகணுமா அப்படின்னு ஐ ஹேவ் டு கோ டு தாம்பரம். ஓகே. ஸோ எப்படியோ எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி காலையில் அன்றைக்கி மேட்சாக இருக்கும் எனக்கு, போயிட்டு ஈவினிங் வருவேன். மை மதர் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். சூப்பர். Very, very supportive. So, if you look at a family, father or mother will take that role. Yes. So, my mother was very supportive to me. I love my mother so much. I love my father also. But ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு புரியாது, வளர்ந்து வரும்போது தான் புரியும் அவர் ஏன் அப்படி சொன்னார். So, it was a very tough job and I was leaving to Chennai. But do you think father அப்படி இருந்தது, did it make you tough? அது உங்களை டஃப்பாக மாற்றி? That is exactly the reason. Because I wanted to prove to my dad, prove to my dad, prove to my dad, prove to my dad, prove to my dad. And if I had probably a loving father, I could have been much more, probably
as a psychologist now, ஓகே when I think the love, affection from the father, it is important to receive love from the father ஓகே for a son. ஓகே But generally, the other gender actually gives you love. ம் But the important thing, the father's love is so important to a son. So, which I feel is very important to give. So, since probably I didn't get that, I was little, rebellious, rugged. செஞ்சு காமிக்கணும்டா, ப்ரூவ் பண்ணணும்டா, அந்த டிரைவ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ at that time I know how my father loved me. That night, the next day I was traveling, my father was very upset it seems. My mother used to say, எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் ஏன் போகிறான், அவனை இருக்க சொல்லு, அவன் எதுக்கு இங்கே போகிறான், ரொம்ப தூரம் போகிறானே, வேண்டாம், மகனை பார்க்காதும் இருக்க முடியாது. Love of the father will always be there inside. They don't know how to express it. ஓகே Most men in those days are not expressed. I don't know about this அண்ட் generation. இஸ் தட் அ குட் திங் ஆர் அ பேட் திங் டு யூ சி? It's not a good thing. ஓகே It is a good thing to actually show emotions. எனக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ். உங்கள் ஃபாதர் உங்கள் மேலே டஃப்பாக இருக்காரு அண்ட் இட் கேவ் யூ த ட்ரைவ் டு ப்ரூவ் ஹிம் ராங். இன்கேஸ் அவர் லவ்விங்காகவும் இருந்திருந்தா தெரியாது. வாட் டு யூ திங்க் உங்களோட I லைஃப் don't know, but maybe that's why you see a different generation now, because you feel everything is provided, ம் right? In those days வீடு கிடையாது. ஸோ ஃபாதர் ஒர்க் பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் சைக்கிள் மெரிப்பார், கொண்டு போவார். ஸோ சின்ன ஃபேமிலி, அப்படி தான் நம்மள இந்தியா இருந்தது. ம் Not everybody was rich. Then the IT revolution came, lot of money came in, so people had money. I mean, இப்போ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பணத்தால் ஸ்டார்டிங் ஜாப் அப்பாவோட அதிகமாக இருந்தது, ரைட்? அப்பா வாஸ் யூஸ் டு கெட் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சேலரி 1 இயரில், இப்போ வந்து 1 மந்த்லேயே அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திங்ஸ் சேஞ்ச். இட் இஸ் குட் பிகாஸ் ஐடி ரெவல்யூஷன் சேஞ்ச்ட் our lifestyle. ஓகே Jobs were, people went abroad, came back, they saw lifestyles, and the enhancement of living also changed. Good houses, from thatched houses it went into mini houses that was constructed, and the mari or changes. People were living in smaller areas, moved to bigger areas. So a lot of things, good things happened, right? But at the same time, as you said one word, people were very become lazy. They started playing வீடியோ கேம் video games. I'm not against video games, but what kind of video games are you playing? ம் Are you using them for your brain stimulation or pleasure? மேக்ஸிமம் இட்ஸ் ப்ளஷர் தான். Pleasure, right? But there are some games which is good, It's a chess game or a ludo or whatever. It just helps them, right? But at the same time, you're sitting in one place, you're not competing, but they will say they're competing with others from this station to that station. There's a lot of competition happening, but I feel people are using guns most of the time to shoot, ம் which is actually making you more kind of you want to do something always. I don't want to say that, ஸோ ஒரு ஜெனரேஷன் இப்போ ஒரு கோட் இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பேட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம் கிரியேட்ஸ் வீக் மென், வீக் மென் கிரியேட் பேட் டைம்ஸ். நீங்கள் அடிக்கிட்டே போயிட்டீங்க. ஸோ எப்படி அதை பிரிக்கிறதுன்னு தெரியல. See, I mean, each of us, how do you take these things? So if I have to look at my life as I continue my journey, so I was with DSRC for 6 years, and sales I did, and then அப்போதான் அந்த ஐடி பூம் வந்தது. ஓகே எஜுகேஷன், ஐடி எஜுகேஷன் பூம். ஓகே ஸோ இந்த ஐடி எஜுகேஷன் பூம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கம்பெனி which I applied was to jump was software solutions, SSIன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். I don't know whether you all know. அதெல்லாம் இப்போலாம் கிடையாது. பட் தட் வாஸ் கன்சிடர்ஸ் வெறும் ஆரக்கிள் படித்தா ஜாப் கிடைக்கும். 5,900 rupees ஆர் 4,900 rupees தான் நினைக்கிறேன். கட்டி படித்தா ஆரக்கிள் முடித்தா அந்த காலத்தில் யூஎஸில் வேலை கிடைக்கும். ஓகே ஸோ plenty of people did Oracle and went to US. நீங்கள் இது பண்ணல? நான் பண்ணல. அதெல்லாம் பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ தோணுது. பட் ஸ்டில் as you said, passion towards sales was there. So I grew up
was running that company. So I became the branch manager of SSI, the 12th branch, என்னுடைய branch head இருந்தேன் விசாகப்பட்டினத்தில். அண்ட் அதுக்கான ரீசன் நீங்கள் இங்கேருந்து ஒரு சேல்ஸ் பர்சன்லேருந்து பிராண்ட் மேனேஜராக போனதுக்கான ரீசன் branch manager. பிரான்ச் So மேனேஜராக that was more sales. This is also sale, but ஆனா அந்த industry, the school education industry is going to go flat. ஏன்னா computers வந்த டைமில் உள்ள போச்சு. Then every school started computer education. Government was supporting computer education schools. So அந்த மார்க்கெட் உடையுதுன்னு தெரிஞ்ச உடனே I moved to other company. Same in Vizag. ஓகே அங்கேயே. So I love Vizag. Vizag is a beautiful city. I learned Telugu. So Telugu బాగా మాట్లాడతాను. So I love Telugu and Telugu people because they're very hospitable. So I wanted to settle down in Vizag. I don't want to come to Chennai. சென்னைக்கு வரணும்னா அந்த between that time I got married. How did the marriage happen, sir? Arranged marriage? Arranged marriage. Okay. So got married to my wife and 94 I got married. And she came to Vizag. So அதெல்லாம் சேல்ஸ் அந்த டைம்லலாம் சேல்ஸ் தான் இருக்கும். Okay. But my daughter was born in 95. The eldest daughter was born in 95. And then I continued my journey. But somewhere inside me always wanted to start and become an entrepreneur. ஒரு உள்ள இப்போ இந்த சேல்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொருத்தனுக்கு ஒர்க் பண்ணுறதை விட நம்ம சொந்தமாக ஆரம்பிக்கிறது பெட்டர் அப்படின்னு எப்பவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த டைம் வரும்போது அவன் he will switch. So I also had the desire. So I joined SSI. இதில் என்ன நடந்து அப்படின்னா அந்த ஸ்கூல் பிஸ்னஸ் விட்டுட்டு வரும்போது I wanted to start a business. So myself and my brother from Chennai, he came. அவன் வந்து இஸ் a computer professional, BSc computer sciences முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து he came to Vizag to build a software. So அந்த ஸ்கூல் I was telling about a story about a lady there. I was selling computer education. So அவங்க வந்து வேலை ஒரு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஓகே. தட் வாஸ் டிஸப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா தம்பியும் வந்துட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, பட் நோ பிஸ்னஸ். ஸோ ஹவு டு ஐ சர்வைவ்? வேலையே இல்லை. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பீரியட்ஸ் தட் ஐ ஹேட். பேபி இஸ் born. ஓகே. தேர் வாஸ் அ டே தேர் வாஸ் நோ மணி இன் த ஹவுஸ். பைசாவே கிடையாது. I was selling visiting cards. Okay. Visiting card அடிக்கிறதுக்காக நான் டோராக போவேன். ஷூஸ் போட்டு நடந்திருந்த என்னை தேடி வரவங்க இப்போ நான் வந்து ஒரு ஜோல்னா பை போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வாக் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஐ டென்ட் வாண்ட். இப்போ எஸ்எஸ்ஐயில் இருக்கும்போது 6 months ஒர்க் பண்ணேன். 6 monthsல வந்து வி பிகேம் த டாப் ஆஃப் தி டவுன். ஃபென்டாஸ்டிக் பிஸ்னஸ். இருக்கிற எல்லா 12 பிரான்ச்சஸ்லேயும் என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக வந்தது. 5 lakhs per month கலெக்ஷன். சடன்லி த பிஸ்னஸ் குரு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். ஓகே. பிரெயினை யூஸ் பண்ணி பயங்கரமாக வைசாக் ஃபுல்லாக. தெர் வாஸ் அன் ஈவெண்ட் விச் ஹேப்பன்ட் இன் வைசாக். இட்ஸ் கால் வைசாக் உட்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம தமிழ் சங்கமம் இங்கே நடக்கிற மாதிரி அங்கே ஒரு வைசாக் உட்சவ் நடக்கும். அந்த உட்சவில் வந்து 5 lakhs ஹேண்ட்பில்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் 3 daysல. ஓகே. அது வந்து வாஸ் அ கில்லர், பிகாஸ் ஆஃப் விச் பயங்கரமாக ஒரு பூஸ்ட் வந்தது. ஸோ தே செட் வை டோன்ட் யூ மூவ் ஃப்ரம் வைசாக் டு சென்னை. ஓகே. ஸோ யூ மூவ்ட். நோ. அதுதான் என்னுடைய தப்பு. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ வியூவர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் மீ, when there is a transfer by the company, don't leave, move. ஏன் மூவ் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். ஓகே. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ டிட் மை லைஃப். ஐ வாஸ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். பீப்புள் தெரியும் அங்கே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சண்டே ஆனால் பார்ட்டி, ஓகே, குட் சர்ச், ஸோ நைஸ் டைம். கனெக்டட் டு பீப்புள். ஐ லாஸ்ட் த ஃபோக்கஸ் ஆஃப் மை கெரியர். அந்த ஷிஃப்ட்டை நான் எடுத்திருந்தேன்னா என் லைஃப் வேறு மாதிரி ஆகியிருக்கும். பட் ஆனால் என்னன்னா திருப்பி வந்தேன்னா வீட்டுக்கு வரணுமே. புரியுது. ஸோ அந்த ஒரு கேப்னால ஐ டிசைடட் நாட் டு கம்.
because I'm newly married. I want to enjoy life. I love Vizag, beautiful sea. Every Sunday we go to beach, play in the water. Lot of connections in Vizag I had. ரொம்ப நல்ல ஒரு city. Enjoyed life. So I didn't want to come back. That was the biggest mistake. So I mean, என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, I want to tell you, if the company is saying transfer தரேன் நீ போ அப்படின்னா, early part of the lifeல இருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கலைன்னா what will happen is what happened to me will happen to you. All the people who took risk at that time made lot of money. The company grew phenomenally. From 12 branches, it became 600 branches. I lost the opportunity. Okay. I started my entrepreneurship journey. அப்போ தான் வந்து ஒரு 2 lakhs rupees. ஓகே, நீங்கள் குவிட் பண்ணுறீங்க. நான் குவிட் பண்ணிவிட்டு I started a printing unit. அந்த early 90sல 2 lakhs rupeesனா it's a big money. I bought a Apple Macintosh and an Apple printer. ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. அந்த டைமில் an Apple Macintosh was very expensive at that time. ஸ்டில் இஸ். எது பண்ணாலும் நான் வந்து ஒரு ஸ்டைலாக பண்ணணும். அந்த காலத்துல அந்த டிசைர் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என் தம்பி சொன்னான், அண்ணா வேண்டாண்ணா அவ்வளோ பண்ணாதீங்க. நவ் யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க். இப்போ நீங்கள் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிளேஸில் இருக்கணுன்றதுனால. வாட் டு யூ திங்க் இப்போ யங் பீப்புளுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரிஸ்க் இல்லைன்னா ரிக்ரெட்? ஒன்று ரிஸ்க் எடுக்கணும், இல்லை ஃப்யூச்சரில் அதை ரிக்ரெட் பண்ணணும். நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுனா சீக்கிரமாக எடு, வயசான பிறகு எடுக்காது. இப்போ காலேஜில் இருக்கும்போதே ரிஸ்க் எடு. ஓகே, உன்னால் முடிஞ்சால் 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ரைட்? முடிஞ்சால் பார்ட்னர்ஷிப் பண்ணு. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு 30-35க்குள்ள முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடணும். சூப்பர், ரைட்? ஐ மேட் மிஸ்டேக். பட் தட் இன்னும் அந்த ஆண்டர்ப்ரனியர்ஸ் ஸ்பிரிட் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் இருக்குது. If the KFC owner could start at 64, Colonel Sanders, yes. If he could start a business at 64, I feel still I have the time. Sure, sir. But I will do something very differently which I'm passionate about. Franchising and franchising consulting is what I will do. Coach people to become entrepreneurs. Super. With my experience of 34 years, I want to teach people not to fail. So my failures, I will turn it into success by teaching others how to build your business. Super. Break your bath.